வணக்கம் சுவாமி. அன்பே சிவம், மனமே குரு. காளி, கருமாரி, சூழி அப்படின்னு சொல்றாங்களே 3 தெய்வங்கள். அப்படின்னா காளி, காளி, கருமாரி அப்படின்னு 3 சுவாமிகள். காளி, நீலி, சூழி, கருமாரி அப்படின்னு சொல்றாங்க. 3மே அம்மன் தானே, ஏன் அதுக்கெல்லாம் அந்த மாதிரி பேர்கள் வந்தது? காளின்னா காற்றுன்னு அர்த்தம், கான்னா காற்றுன்னு அர்த்தம். நீலின்னா கெட்டி பொருளும் இல்லை, தண்ணி பொருளும் இல்லை. நீலின்னா. திருசூலின்னா 3 நாடிகள்னு அர்த்தம். இடைகளை, பிங்களை, சுழுமுனைன்னு 3 நாடிகள் மனுஷனுக்குள்ளே ஓடுது. இது 3 சேர்ந்து தான் காற்றாகவும் இருக்குது, திடப்பொருளாகவும் இல்லாமல் தண்ணி பொருளாகவும் இல்லாமல் மிதப்பொருளாக இருக்குது. அதனால் நீலின்னு பேர் அதுக்கு. திரிசூலினா 3 நரம்பு கூடியது, அதனால தான் திரிசூலம் போட்டு காட்டுறது. அதனால் காளி, திரிசூலி, நீலின்னு பேர். இன்றைக்கி மாடாக பிறக்க வச்சிடும், நாளைக்கு மாடாக பிறந்த நாளைக்கு கோழியாக பிறக்க வச்சிடும். இந்த கருவுகளை மாற்றத்தால் அதுக்கு பேர் கருமாரின்னு பேர்.